இருந்தாலும் உங்க முதல்வர் இப்படி சொல்லிருக்க கூடாதுக்கா. ரொம்ப இப்படியா சொல்லுவாரு? மோசமா சொல்லிட்டாரு. அப்படி என்ன சொல்லிட்டாரு எங்க முதல்வர்? அப்படி உங்க முதல்வர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆ, ஆட்சியிலயும் பங்கு தர மாட்டேன், அதிகாரத்திலயும் பங்கு தர மாட்டேன்ற மாரி ஒரு நல்ல அதிரடியான பதில் சொல்லியிருக்காரு. ஆமா அதானப்பா உண்மை. நீ இப்போ உனக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குறோம். நீ ஒரு கூட்டணி கட்சின்னு வச்சுக்கேன். சரி. 10ல 3 தான் ஜெயிச்சிருப்பீங்க. 3 ஜெயிச்சுட்டு ஆட்சியிலையும் பங்கு கொடுங்க, அதிகாரத்திலையும் பங்கு கொடுங்க அப்படின்னு வந்தீங்கன்னா அப்படியே நொட்டுவாங்களா நீங்க உங்களுக்கு? என்ன பண்றீங்க? எந்தெந்த தொகுதியில நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரியுதோ, அந்தந்த தொகுதியெல்லாம் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி விட்டுறீங்க. எப்பா அப்படி ஆ. இல்லப்பா. எந்தெந்த தொகுதி எல்லாம் ம், உங்க கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த தொகுதி எல்லாம் உங்களுக்கு ஒதுக்குறோம். ம். அங்கேயே ஜெயிக்க வக்கு இல்ல அப்படின்னா என்னக்கா வக்கல்லாம் பேசுற? இதெல்லாம் தெரிஞ்சா கூட்டணி கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? தம்பி ஆ. தலைவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பேசாம எப்படி? ஓ, அந்த அளவுக்கு தைரியம். ஆ, நீ இந்த மாதிரி பேசுறதுனால உன் கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏற்பட்டு போட்டோம். அதுக்கு என்ன இப்போ? போட்ட விட்டீங்கன்னா விட்டா விட்டுட்டு போறோம். அதுக்கு என்ன இப்போ? அப்ப பரவாயில்ல. 2026 2 மாசம் தான்.